ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு பூஜை ரூமை வந்து எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலாம், அகைன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இனிஷியலாக வந்து பூஜை ரூம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, வீட்டில் இருக்கிற மற்ற க்ளீனிங் வேலை மெயினாக வந்து கிச்சன் குக்கிங் வேலையும் க்ளீனிங் வேலையும் வந்து ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம பூஜை ரூமுக்கு வந்து இனிஷியலாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து ரொம்ப பார்த்து செய்யணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சாலுமே வந்து அந்த பூஜை ரூமுக்கு உண்டான விளக்கோட திருப்தினஸ் வந்து எனக்கு கிடைக்காது. அதனால் நான் வந்து பர்சனலாகவே வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்குனே வந்து ஒரு டைமை ஒதுக்கிடுவேன். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நம்ம மற்ற வேலையை பார்க்க போகிறோம், அந்த ஒரு ஃபோர்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் வந்து நிம்மதியாக வந்து வேலையை செய்யலாம். இந்த மாதிரி நான் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பூஜைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே எடுத்து தனியாக வச்சுருவேன். வாஷ் பண்ணுறதுக்கும் ஆகட்டும், அடுத்து என்ன நம்ம திங்ஸ்லாம் வந்து பூஜையில் வைக்கணுமோ அந்த எல்லா பொருளையுமே எடுத்து தனியாக வச்சுருவேன். மெயினாக வந்து இந்த பூஜைக்கு யூஸ் பண்ண அரிசி வந்து நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து பச்சரிசியை வந்து குக்கிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் சாப்பாடுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோ அதை தனியாக எடுத்து நான் சாமிக்குன்னு எடுத்து வச்சுருவேன். அதிலேருந்து எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த அரிசியை நான் சாப்பாட்டு அரிசியோடு கலந்து நாங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஏன்னா அரிசி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ளீனிங் வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணி பூஜை பொருள்கள் எல்லாமே காய வச்சுட்டு நம்ம பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து பூஜையோட விளக்கெல்லாம் நம்ம வந்து கையில் விளக்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து ஸ்க்ரப்பு இந்த மாதிரி போட்டு விளக்கும் போது வந்து அந்த சாமியோட முகங்கள்லாம் அழிஞ்சு போகும். அதே மாதிரி பொருட்களுமே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கையில் விளக்கும் போது அந்த பாத்திரம் அப்படியே இருக்கும், அதுலேயுமே நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். இன்னொரு நல்லா பிரைட்னஸ் கிடைக்கணுன்னா ரொம்ப நாள் கருக்காயமாக இருக்கணும்னா நம்ம டேப் வாட்டரில் கழுவுனதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து அந்த விளக்கு மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சோம்னா வந்து ரொம்ப நாளாக வந்து பிரைட்டாக இருக்கும். எப்பயுமே இப்படி தான் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டவல் எடுத்து நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா எந்த ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தாவே அந்த இடத்துல லைட்டாக துரு மாதிரி ஆயிரும். அதனால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுடுவேன். நான் ஒரு விஷயம் சொல்லணுமே நினச்சிட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக பார்த்த வீடியோவில் எனக்கு எப்போவுமே என்ன தோணுதுன்னா, எனக்கு பர்சனலாக தோன்றுறது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து பூஜை ரூமில் ஒரு பூஜை பண்ணும்போது ஆனால் மற்றவங்கள பார்த்து அப்படியே காப்பி பண்ணுற மாதிரியே இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க என்ன சொல்லி அந்த வழிபாட்டு முறையை கீப் பண்ணாங்களோ நம்ம அதைப்படியே நம்ம வந்து சாமியை கும்பிட்டா அதுவே ரொம்ப போதுமானது. அதுலேயுமே திருப்தினஸும் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்கும். ரெகுலராக பண்ணுற பூஜை ரொட்டீனை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அந்த வரலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி வரும்போது வேணால் நம்ம ஒரு ஆன்மீக வீடியோவை பார்த்துட்டு நம்ம பூஜை செய்யும் முறையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்கலாம். நம்ம ரெகுலராகவே நம்ம பண்ணுறதை வந்து மாற்றி செய்யும் போது வந்து நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர இது இப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுலேயும் நம்மளோட கஷ்டத்தை எடுத்து சொல்கிறதுலேயும் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. சாமி கும்பிட்ட திருப்தியுமே கிடைக்காது. எனக்கு பர்சனலாக எப்பயுமே வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் நான் எப்போ எப்படி பண்ணுறேனோ அதவே வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்துடுவேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதனால் என்ன ரிசல்ட் கிடைக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா புது முறையை நம்ம கீப் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு திருப்தி கிடைக்குதா இல்லை எப்படி அதோட ரிசல்ட்டு கிடைக்கிறதுங்கிறது வந்து தெரியாது. பூஜை ரூமு கும்பிட்றதுல வந்து சாமி கும்பிட்றதுல நம்ம ரொம்பவே வந்து பார்த்து செய்யணும். ஏன்னா நம்ம வந்து அதில் ரொம்ப சுத்தமாக செய்யணும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கணும், ரொம்ப க்ளீனாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்களும் மற்றவங்கள பார்த்து சாமி எதையும் வழிபாட்டு முறையை கீப் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை நீங்கள் எப்பயுமே சாமி கும்பிட்டு பாருங்கள், அதுலேயும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதுலேயும் ஒரு பெரிய மன நிம்மதி என்னென்னா நம்ம அடுத்த நாள் சாமி கும்பிடும் போதே நம்மளுக்கு ஒரு திருப்தினஸ் கிடைக்கும்.